இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்ஸையும் அதுக்கப்புறம் ரிசல்ட் டேட்ல வரும்போது இருக்கிற தியரியும் நான் கிளியர் பண்ணி விடுறேன். இதை நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா உங்களுக்கு வரிசையா சொல்றேன். அன்டில் நீங்க எது வரைக்கும் என்ன பண்ணுங்கிற வரைக்கும் நான் சொல்றேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, சரிங்களா? ரிசல்ட்டை நினைச்சு பேனிக் ஆக வேணாங்க, சரிங்களா? இப்ப ரிசல்ட்டை நினைச்சு பேனிக் ஆகிறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நம்ம எழுதுனதை பத்தி தான் நம்மளுக்கு ரிசல்ட்டா வரப்போகுதுங்க, சரிங்களா? அதை நினைச்சுட்டு நம்ம ஒன்றும் பேனிக் ஆக வேணாம். நம்ம எழுதுனதுக்கான மார்க் நாளைக்கு வரும். அதனால பேனிக் ஆகிட்டு ஒரு இடத்துல உட்காந்துட்டு என்ன நடக்க போகுது அப்படியே பதட்டமாயிட்டு எதுவுமே இருக்க வேணாங்க. போயிட்டு ரிஜிஸ்டர் நம்பரை என்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் டேட் ஆஃப் பர்த்தை என்டர் பண்ணுங்க, அதுக்கப்புறம் நீங்க உங்களோட கேப்சாவை என்டர் பண்ணி லாகின் பண்ணுங்க. உங்களுக்கான மார்க் அது ஷோ ஆகும். அது ஷோ ஆனோடனையும் நீங்க ரேண்டம் நம்பரை பாருங்க. இந்த ரேண்டம் நம்பரை பார்த்து உங்க கட் ஆஃப் எவ்வளோன்னு நீங்க தெரிஞ்சுக்கோங்க, எத்தனாவது இடத்துல இருக்கும்னு தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் உங்க கட் ஆஃப்க்கு ஏற்ற காலேஜ் தேர்ந்தெடுங்க, சரிங்களா? இதுதான் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட் பண்ற மிஸ்டேக். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரெஜிஸ்டர் நம்பர் ரோல் நம்பரு அல்லது எக்ஸாம் நம்பரை கரெக்டா போடாம மாத்தி போட்டுருவாங்க. அதனால முக்கால்வாசி லாகின் ஆகாம எல்லாருமே காமிக்கும். நீங்க அதை பதட்டத்துல எதுவும் பண்ணாம கரெக்டா என்டர் பண்ணுங்க, சரிங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் மிஸ்டேக் ஸ்டூடெண்ட்ஸ் பண்றது. நெக்ஸ்ட் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு அட்வைஸ் சின்னதாக நான் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸை அடிக்காதீங்க மார்க் குறைஞ்சிருச்சுன்னு. அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் மார்க் குறைஞ்சிருச்சுன்னு எந்த ஒரு தப்பான முடிவும் எடுக்காதீங்க. அதுக்கப்புறம் மனசு உடஞ்சு எங்கேயும் உட்காந்துடாதீங்க. உங்க எடுத்த மார்க்குக்கான ஒரு காலேஜ் இந்த இதுல இருக்கும். நீங்க அந்த காலேஜ்ல போய் மறக்காம சேரலாம். அதை நீங்க மறக்காம யோசிச்சு என்ன காலேஜ்ல சேரணுன்றத நீங்க முடிவெடுங்க. பொறுமையா உட்காந்து நாட்கள் இருக்கு, தெளிவா ஒரு முடிவை எடுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் மிஸ்டேக்கு போவோம். ரெண்டாவது பேரண்ட்ஸ், அது உங்களுக்கானது தான். என்னன்னு பாத்தீங்கன்னா, ரிசல்ட் வந்தோடனையும் பசங்களை கொண்டு போய் ஒரு காலேஜ்ல சேர்த்தணும்னு நினைக்காதீங்க. ஏன்னா இப்ப என்ன காலேஜ்னு தெரிஞ்சுக்கிட்டு போய் சேர்த்துங்க. அதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி அவுட்கம் கொண்டு வராங்க, ஃபைனல் இயர்ல இருந்து எப்படி எத்தனை பேர் பிளேஸ்மெண்ட் ஆகுறாங்க, அதை பார்த்துட்டு அந்த காலேஜ்ல சேர்த்துங்க. அதுக்கப்புறம் பசங்களுக்கு கேளுங்க, அவங்களுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை பிடிக்கலையான்னு கேளுங்க. கேட்டுட்டு அவங்கள பசங்களை போய் சேர்த்துங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் மறக்காம இந்த காலேஜ் அட்டானமஸா இல்லை நான் அட்டானமஸ்ல இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏன்னா முக்கால்வாசி பேர் அது அட்டானமஸா இல்லை நான் அட்டானமஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்ன்னு கேட்குறீங்க. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னா இன்னொரு வீடியோ போடுறேன். அதுக்கு அட்டானமஸ் இல்லை நான் அட்டானமஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, நான் இன்னொரு வீடியோ போடுறேன், சரிங்களா? அதுக்கப்புறம் இதை தெரிஞ்சுக்கிட்டு பசங்களை கொண்டு போய் சேர்த்துங்க. முக்கால்வாசி பேரண்ட் பண்றது ரிசல்ட் வந்தோடனே உடனே கொண்டு போய் சேர்த்திடுறீங்க. அதனால பசங்களுக்கு ரொம்ப பாதிப்பா இருக்கு. பசங்கள்கிட்ட கலந்துக்கோங்க. கலந்துக்கிட்டு என்ன பண்ணணும், என்ன கோர்ஸ் அவன் எடுக்கணும்னு விரும்புறானோ அந்த காலேஜ்ல அந்த கோர்ஸ் சேர்த்த முடிவு பண்ணுங்க, சரிங்களா? அதே மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நீங்களும் கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மாவை ஃபோர்ஸ் பண்ணி நான் இந்த காலேஜ்ல தான் சேருவேன் அப்படின்னு கட்டாயமா நிக்காதீங்க, சரிங்களா? இதுதான் பேரண்ட்ஸுக்கு நான் கொடுக்கணும், ரெண்டாவது கொடுக்கணும்னு நினைச்ச அட்வைஸ். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸ் பண்ற மிஸ்டேக்கே இதுதான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டணும்னு நினைச்சேன். இது ரிசல்ட் வந்தோடனே நீங்க இதை மறக்காம பண்ணுங்க, சரிங்களா? நெக்ஸ்ட் அடுத்த மிஸ்டேக்குள்ள போலாங்க. இந்த மிஸ்டேக் யார் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நீங்க தான் பண்ணிருக்கீங்க. என்ன மிஸ்டேக்னு பாத்தீங்கன்னா, இந்த லீவ்ல என்ன கோர்ஸ் எடுக்கிறதுன்னு தெரியாம அப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. நம்ம கையில தான் போன் இருக்கிறது, அதை வச்சு நிறைய ஓப்பன் சோர்ஸ் ஏஐ சோர்ஸ் இருக்கு, அதுகிட்ட கேட்கலாம். அதுக்கப்புறம் யூடியூப் சேனல்ஸ் இருக்கு நிறையா. அதுக்கப்புறம் யூடியூப் வீடியோஸ் கூட இருக்கு. நம்ம என்னென்ன கோர்ஸ் என்னென்ன கவுன்சிலிங் டீட்டெயில்ஸ்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு என்ன கோர்ஸ் எடுக்கிறது இன்னும் டவுட்டா இருக்குன்னா, நான் எல்லா கோர்ஸுக்கான டீட்டெயில்ஸையும் என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியில பயோல கொடுக்குறேன். அந்த லிங்கை தொட்டு நீங்க என்னென்ன கோர்ஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இந்த கோர்ஸை தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஓப்பன் சோர்ஸ் ஏஐல போட்டு நம்மளோட இயர்ஸ் ஆகுன டியூரேஷனையும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அதுக்கேற்ற காலேஜை யூடியூப்ல இல்லை அதுக்கப்புறம் ஓப்பன் சோர்ஸ் ஏஐல நீங்க தெரிஞ்சுக்கோங்க. தெரிஞ்சுக்கிட்டு நல்ல காலேஜை தேர்ந்தெடுங்க. இதுதான் முக்கால்வாசி ஸ்டூடெண்ட்ஸ் இந்த லீவை வீணடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு நல்ல காலேஜ் கிடைக்கலன்னு அதுக்கப்புறம் பின்னாடி ஃபீல் பண்ணுவீங்க. இதை ஃபீல் பண்ணக்கூடாதுன்னா நீங்க இப்பல இருந்து தேட ஆரம்பிச்சிடுங்க, சரிங்களா? கேட்கலாம் பார்த்துட்டேங்க. அதுக்கான ரெமடிஸ் நான் கொடுத்தே ஆகணும். அதுக்கான ரெமடிஸ் நான் இப்ப சொல்றேன்.
இப்போ வந்து மாணவர்கள் ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் 2 கேட்டகரியாக பிரிக்கப்படுறீங்க. இப்போ வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் அதுக்கு டிஎன்ஏ கவுன்சிலிங்காக 2 இதாக பிரிக்கப்படுறீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருந்தவங்க என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் காசு கட்டி தான் சேர முடியுங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுங்கிறதே வந்து காசு தான். மேனேஜ்மெண்ட்டை வந்து கொண்டு போய் காசை கொடுத்து நீங்கள் அந்த காலேஜில் பிடிச்ச கோர்ஸை வந்து தேர்ந்தெடுத்துக்கிறீங்க. ஆனால் இந்த மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு டைம் ஆச்சு டிஎன்ஏ பற்றி தெரிஞ்சுக்கணுங்க. வாங்க டிஎன்ஏனா என்னன்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம். டிஎன்ஏங்கிறது வந்து தமிழ்நாடு கவர்மெண்டால நடத்தப்படுற காலேஜ் செலக்ஷன், அதுதான் வந்து டிஎன்ஏன்னு சொல்லப்படுதுங்க, கவுன்சிலிங். இப்போ அந்த கவுன்சிலிங்ல வந்து எத்தனை ரவுண்டா நடக்கப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 ரவுண்டா நடக்கப்படுதுங்க. ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 அண்ட் ரவுண்ட் 3 நடக்கப்படுதுங்க. இந்த 3 ரவுண்டுக்கும் கலந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டிஎன்ஏ கவுன்சிலிங் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுங்க. ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு போது 200 ரூபாயோ என்னமோ கேட்பாங்கன்னு நினைக்கிறேன், தெரியல. அந்த 200 ரூபா அந்த கட்டி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஎன்ஏ கவுன்சிலிங் கூட என்டர் ஆகுறீங்க. இப்போ வந்து உங்கள் ரவுண்டு கட் ஆஃப்க்கு என்ன இதுன்னு வரும்போது சொன்ன ரேண்டம் நம்பரை வச்சு நீங்கள் எந்த ரவுண்டில் வரீங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. அந்த ரேண்டம் நம்பருக்கு ஏற்ற கட் ஆஃப் கரெக்டாக வந்திருக்கும். நீங்கள் அந்த கட் ஆஃபை வச்சு நீங்கள் எந்த ரவுண்டில் வரேன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்கள் ரவுண்டுக்கான கவுன்சிலிங் வந்து அது நடக்குங்க. இப்போ வந்து ரவுண்ட் 1ல ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் பெரிய பெரிய காலேஜஸ்லாம் இருக்குங்க. அந்த காலேஜஸ்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் 2வது ரவுண்டுக்கான காலேஜஸ்லாம் கிடைக்குங்க. இப்போ 2வது ரவுண்டுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் 3வது ரவுண்டு நடக்குங்க. மொத்தம் வந்து ரவுண்ட் 1க்கும் ரவுண்ட் 2க்கும் வந்து 15 days கேப் இருக்குங்க. அதே மாதிரி வந்து ரவுண்ட் 2ல இருக்க மாணவர்களுக்கும் 15 days கேப் இருக்குங்க. ரவுண்ட் 3 மாணவர்கள் இவங்க ஃபர்ஸ்ட் 2 பேரும் எடுத்தது போக மித்த இருக்க காலேஜ் தான் உங்களுக்கு வருங்க. ஸோ அதனால நீங்கள் வந்து கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. அதே மாதிரி சீட்ஸ் வந்து 3/4 பேர் எடுக்க மாட்டாங்க. 3rd ரவுண்டுக்கும் நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதே மாதிரி 2nd ரவுண்டு உங்களுக்கும் வந்து பெரிய பெரிய காலேஜஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து இந்த டிஎன்ஏ வந்து எப்படி நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும். நீங்கள் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு வந்து காலேஜஸ் கிடைக்குது. இப்போ வந்து நீங்கள் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து எப்படி பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து பெரிய பெரிய காலேஜ் நம்ம கட் ஆஃபோட அதிகமான காலேஜை வைங்க. அதுக்கப்புறம் 2 வந்து நம்ம கட் ஆஃப் ஏற்ற காலேஜ் வைங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அதுக்கும் கீழே நம்ம கட் ஆஃப் கன்ஃபார்ம் கிடைக்காம காலேஜ் நீங்கள் வைங்க. ஏன்னா இப்போ வந்து ஒரு சான்ஸ் பை லக்கில் கிடைக்காம போயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த காலேஜ்லேருந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. முக்கியமாக நீங்கள் அந்த காலேஜ் வைக்கிறது முக்கியம் இல்லை, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கோர்ஸ் தான் முக்கியம்னா நீங்கள் அந்த கோர்ஸை வைங்க. இல்லை எனக்கு காலேஜ் அந்த காலேஜில் தான் போய் படிப்பேன்னா நீங்கள் அந்த காலேஜை முக்கியமாக வச்சு அந்த காலேஜில் நிறைய கோர்ஸ் வைங்க. சரிங்களா? இப்படி வைக்கிறது மூலமாக நம்மளுக்கு வந்து நல்ல காலேஜில் நல்ல சீட்டு கிடைக்குங்க. சரிங்களா? இந்த வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு அலாட்மெண்ட் ஆர்டர் வந்து வருங்க. இந்த அலாட்மெண்ட் ஆர்டர் எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து காலேஜில் சேர்ந்துக்கலாங்க. இப்போ கிடைச்சிருக்க காலேஜ் இல்லை கிடைச்சிருக்க கோர்ஸ் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலேஜில் சேர்ந்துக்கலாங்க. இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து 3 சான்ஸ் தராங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட்ஸும் இல்லை வந்து குவிட் அண்ட் நெக்ஸ்ட் ரவுண்டு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து குவிட் ஃப்ரம் த கவுன்சிலிங்னு இருக்குங்க. 3 இது இருக்குங்க. இந்த 3 இதில் வந்து பார்த்தீங்கன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுக்குற மாணவர்கள் வந்து அதுக்கு மேலே வந்து நல்ல காலேஜ் இருந்துச்சுன்னா அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுங்க. அந்த நல்ல காலேஜ் மேலே வச்சுருப்பீங்க, அந்த காலேஜ் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்ட் கொடுத்தீங்கன்னா இந்த காலேஜ் வந்து அப்படியே வச்சுக்கிட்டு அதுக்கு மேலே இருக்க காலேஜஸில் வந்து போய் அந்த இது பார்க்குங்க. கம்ப்யூட்டர் தான் எல்லாமே கவுன்சிலிங்லாம் பண்ணிட்டு இருக்குதுங்க. உங்கள் கட் ஆஃப்க்கும் அந்த மார்க்குக்கும் ஒரு அல்கோரிதம் போட்டு அப்படியே இது பண்ணி வச்சுருப்பாங்க. அந்த கம்ப்யூட்டர் போய் பார்க்குங்க. பார்த்துட்டு உங்களுக்கு காலேஜுக்கு இந்த இது கிடைக்குமான்னு பார்த்துட்டு அதை வந்து செலக்ட் பண்ணி விட்ருங்க. இதுதான் அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுக்கான ப்ரொசீஜருங்க. அக்செப்ட் அண்ட் அப்வோர்டு ப்ரொசீஜருக்கு முன்னாடியே வந்து நீங்கள் வந்து 25,000 ரூபா வந்து டிஎன்ஏ சென்டருக்கு போய் கட்டுற மாதிரி இருக்குங்க. உங்கள் பக்கத்திலே காலேஜ் இருந்து உங்கள் ஊர் பக்கத்திலே இருக்க டிஎன்ஏ சென்டருக்கு போய் நீங்கள் அதை போட்டுருங்க. இப்போ வந்து 25,000 ரூபா பணம் வந்து யார் கட்டணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லாத மாணவர்கள் வந்து 25,000 ரூபா பணம் கட்டணுங்க. இதுவே ஃபர்ஸ்ட் கிராஜுவேட்டாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து காசு கட்ட தேவையில்லைங்க. இதுவே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் இல்லாத மாணவர்கள் 25,000 ரூபா பணம் கட்டுங்க. கவர்மெண்ட் வந்து திருப்பி கன்ஃபார்ம் கொடுத்துருவாங்க. நீங்கள் காலேஜ் சேரும்போது இந்த 25,000 ரூபா பணமும் கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறம் அந்த கூட வந்து நீங்கள் வந்து முக்கியமான சர்டிஃபிகேட்ஸ்லாம் கேட்பாங்க. அந்த சர்டிஃபிகேட்ஸுக்கான இதை எழுதி வச்சு உங்களுக்கு ஒரு இதாக ஃபார்மாக கொடுப்பாங்க. இந்த சர்டிஃபிகேட் கவர்மெண்ட் நாங்கள் வாங்கியிருக்கோம் அப்படின்னு. சரிங்களா? இந்த ஃபார்ம்லாம் கொடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அக்செப்ட் அண்ட் அப்வோர்டுக்காக வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அதே மாதிரி டிஎன்ஏ அலாட்மெண்ட் ஆர்டர் ஒன்று வருங்க. அது வரும்போது உங்களுக்கு என்ன காலேஜ் கிடைச்சிருக்கோ அதுதாங்க பர்மனெண்டான காலேஜ். இது பிடிக்கலன்னா நீங்கள் மறுபடியும் போய் வேற இதில் காசு கட்டி சேர்ற மாதிரி தான் இருக்குங்க. சரிங்களா? 1க்கு 2 டைம் யோசிச்சு டிஎன்ஏ கவுன்சிலிங்குள்ளே என்ட்ரு ஆகுங்க. கன்ஃபார்ம் நல்ல காலேஜஸும் கிடைக்கும். டிஎன்ஏ கவுன்சிலிங்கில் என்ட்ரு ஆகி தான் நான் இன்னைக்கு கவர்மெண்ட் காலேஜில் படிச்சுட்டு இருக்கேங்க. அதே மாதிரி உங்களுக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும்னு தான் இந்த வீடியோவை போடுறாங்க. இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோவை லைக் பண்ண சொல்லுங்கள்.
அதே மாதிரி உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. இன்னும் ஒரு பெரிய வீடியோ உங்களுக்காக போடுறேங்க.